ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கேன்னா ஆமாம் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். சந்தோஷமாய் இருக்க செய்த தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி நன்றி செலுத்துவோமா? இப்போ தான் ரொம்ப சத்தமாக சொல்லணும். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசியுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் கொஞ்சம் இங்கே கவனிங்க. வேதம் என்ன சொல்கிறது என்றால், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பார். கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எஜமான்கள், இப்படி எல்லாருக்கும் நம்ம கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் படிக்க முடியும். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால், எதையும் செஞ்சுட்டு கர்த்தருக்குன்னு செய்யணும்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நிறைய பேர் என்ன செய்வோம், எதையாவது செஞ்சுக்கிட்டு இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு கர்த்தருக்காக தான் செய்தேன்னு சொல்லிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அதிலும் வேதத்தில் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 17 1-2 வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகளுக்கு கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளி காசை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கு என்று நியமித்தேன். என்ன செய்ய போறாங்க? விக்கிரகம் செய்ய போறாங்க. வார்க்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை, ஒரு சுரூபத்தை உண்டு பண்ணக்கு செய்ய வேண்டி எதுக்கென்று நியமித்தாங்களா? செய்கிறது விக்கிரகம். ஆனா அங்க என்ன செய்ய? கர்த்தருக்கென்று நியமித்தேன். இது வேற ஒரு பிரசங்கம், இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி தருவேன். இல்லையா? அந்த இதில் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் தான் கோத்திரம் விடப்பட்டு போச்சு, அதெல்லாம் அதில் இருக்குது. அது நம்ம அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலாம். பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு விக்கிரகம் செய்ய இந்த 1600 காசை நீயே வச்சுக்கான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கென்று நியமித்தேன். செய்கிறது அநியாயம், சொல்கிறது இது கர்த்தருக்கென்று. அப்போ இங்கே பைபிள் வசனம் என்ன சொல்ல, நீங்கள் எதை செய்தாலும் அப்படின்னா எதையும் செஞ்சுட்டு கர்த்தருக்கென்று சொல்லக்கூடாது. அப்போ ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அல்லையா? சொல்லி பாருங்க, நீங்க கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அப்ப நல்லது செஞ்சு நன்மையும் செஞ்சு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் என்றால் என்ன கிடைக்கும்? கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பலனை பெற்றுக்கொள்வோம். அநியாயம் செஞ்சா என்ன கிடைக்கும்? 25வது வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமேல். அல்லையா? அப்ப எதையும் செஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு என்று செய்தேன்னு சொல்லக்கூடாது, நன்மை மாத்திரம்தான் செய்யணும். அல்லையா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், அதை மனப்பூர்வமாய் செய்யணும். அல்லையா? அப்படி செய்தாதான் நமக்கு என்ன உண்டு? கர்த்தரோடு கூட பலன் அடைவோம். இல்லைன்னா அநியாயம் செய்யும் போது தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். இதுல யாருக்கும் பட்சபாதம் இல்லை. அல்லையா? படித்தவன், படிக்காதவன், பிரசங்கம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், ஆராதித்தேன், டெய்லி சர்ச்சுக்கு வந்தேன், உபவாசம் பண்ணேன், ஜெபித்தேன், எது சொல்லியும் என்ன கிடையாது? எஸ்கேப் ஆக முடியும். அநியாயம் செய்தால் அநியாயத்துக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஆண்டவருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. சரி, வேதத்திலேருந்து
ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 25வது அதிகாரம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகி அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். பாருங்க, இந்த அமத்சியா இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க, கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. இங்க பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அமத்சியா என்கிற ஒரு வாலிபன். அதுக்கு எத்தனை வயசுல ராஜாவானா? 25. இங்க 25 வயசு எத்தனை பேர் இருக்கீங்க? 25 வயசுல யாரும் இல்லையா? எம்ஜிஆர் காலத்தில் உள்ள 25 வயசுலாம் இருக்கும், அப்படிதானே? ஸ்டாலின் காலத்தில் உள்ள 25 வயசு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 25 வயசு தான். ஏன் சிரிக்கிறீங்க? மேடையில் நின்று போய் சொல்லுது வேற நடுதானே, நல்ல இல்லையா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி தானே? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசுல இருந்திருக்கீங்களா? கை வைத்துக்க பார்க்கல. சரி, நீங்கள் சந்தோஷப்பட சொல்லிட்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் 25 வயசு தான். அல்லையா? பாருங்க, 25 வயசுல இவன் ராஜாவாகிறான். அப்ப 25 வயசுக்காரங்களுக்கு என்ன புத்தி இருக்கும்? எப்படி இருப்பாங்க? பயங்கர ஒரு வாலிப வயசு. அதுவும் சின்ன வாலிப, பாலிய வாலிப வயசு. அவங்க யூதருடைய வாலிப வயசு எத்தனை? 40. இவர் 25 வயசு. அந்த வாலிப வயசுக்கு முன்னாடி இளைஞனா இருக்கும்போது ராஜா ஆகிறாரு. இப்போ ராஜா ஆனவொன்னே என்ன தோணும்? நம்ம அக்கா இப்போ அகஸ்டின் அக்கா பிரசிடென்ட் ஆனவொன்னே என்ன தோணும்? ஏதாவது செய்யணும், அப்படிதானே? ஒரு பதவிக்கு வந்தவொடனே என்ன நினைப்பாங்க? ஏதாவது செய்யணும். அப்போ இவர் ராஜா இருக்காரு. அப்போ இவருக்கு என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். இந்த அமத்சியா என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அமத்சியா என்றால் கர்த்தருடைய வல்லமை. அல்லையா? அதுக்கு ஒரிஜினல் எபிரேய பேர் வந்து அமத்சியாஹு, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய சத்துவம், த ஸ்ட்ரெங்த் ஆஃப் லார்ட். அதுதான் அதுக்கு அந்த பேருடைய அர்த்தம். அப்போ என்ன சொல்லி பாருங்க, எருசலேம் நகரத்தால் ஆகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். இந்த அமத்சியா தாவீது ராஜாவோட வம்சத்தில் வந்து ஒரு ராஜா. அவங்க தாயார் எந்த ஊருக்காரங்களா? எருசலேம் நகரம். எருசலேம் என்ன நகரம்? பரிசுத்த நகரம். அல்லையா? அப்ப எருசலேம்லேருந்து வந்த ஒரு தாயா இருந்தா இவன் 25 வயசு வருது வரைக்கும் அவன் எல்லா விதமான வேத முறைமைகளை எல்லாம் கற்று தேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாலிபனா இருந்தான். அல்லையா? அதுக்கு தான் இங்கே எழுதி வச்சிருக்கு, அவனுடைய அம்மா வந்து எருசலேம் நகரத்தாள் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கு. அப்ப இப்ப பாருங்க, அந்த 2வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும், நல்ல கவனிங்க, ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. முழு மனதோட அப்படி செய்யவில்லை. அல்லையா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் ஒரு பக்தி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பையன், ஒரு ராஜாவா இருக்கிறான், தாவீதின் வம்சத்தில் வந்தவன். அவனுடைய தாய் எருசலேம் நகரத்தாளாகிய யோவதானாள். அவனுடைய பேருக்கு அர்த்தமே கர்த்தருடைய பலன். அப்படிப்பட்டவன் வேதம் சொல்றாங்க, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதான் செஞ்சான். அல்லையா? அவன் எதை செய்தானோ அதை என்னதான் செய்தான்? கர்த்தருக்கு பிரியமானதான் செஞ்சான். ஆனாலும் அவன் எப்படி செய்யலையா? முழு மனசோடு அப்படி செய்யல. அல்லையா? நம்ம முதல்ல என்ன படிச்சோம்? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய், அதான் முழு மனசோடு செய்யணும். இந்த முழு மனசோடு செய்யலைன்னா ஆபத்து. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கென்று நம்ம எதையாவது செய்யணும்னா அதை முழு மனதோடு செய்யணும். வேதம் சொல்லி பாருங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை தான் செய்தா, ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அல்லையா? அடுத்த வசனங்களை நீங்க வாசிங்க. பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை அந்த சரி 3லேருந்தே வாசிங்களா?
ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். பாருங்க, அவன் கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரமே கர்த்தருக்கு பிரியமாகவே செய்தான். அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், அப்படிதானே? ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் முழு மனதோடு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறோம், ஆனா நமக்கு என்ன இல்லை? முழு மனது இல்லை. உபவாசம் பண்றோம். உண்மையை சொல்லுங்க, யாரையும் குற்றப்படுத்த வரல, நானே சொல்றேன். உபவாசம் பண்றோம், ஆனா என்ன இல்லை? முழு மனது இல்லை. ஆலயத்துக்கு வாரோம், இங்கே தான் இருக்கிறோம், அப்படிதானே? இங்கே தானே இருக்கீங்க எல்லாரும். ஆனால் நம்ம மனசு எங்கே இருக்கு? அநேக காரியங்களை சிந்திச்சுட்டே இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இங்கே இருக்குங்க சொல்ல முடியுமா, நான் ஆலயத்துக்குள்ள வந்து எனக்கு வேற சிந்தையே வந்தது இல்லைன்னு? புரியுதா நான் கேட்கறது? இருக்கீங்களா அப்படி யாராவது? பல எண்ணங்கள் வந்துடுது, அப்படிதானே? பாருங்க, ஜெபிக்கிறோம் ஆனால் முழு மனதோடு செய்யலை. உபவாசம் பண்ணுறோம் ஆனால் முழு மனதோடு செய்யலை. வேதம் வாசிக்கிறோம், முழு மனதோடு செய்ய முடியல. ஜெபம் செய்கிறோம், ஆலயத்தில் இருக்கிறோம், ஆனால் முழு மனதோடு இருக்க முடியல. அல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா விரும்புகிறார்? நம்ம எதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும். அல்லையா? அவரிடத்தில் அன்பு கூறுவதை எப்படி தான் பண்ணணும்? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. அப்போ இங்கே இவன் நல்லது தான் செஞ்சான், கர்த்தருக்கு பிரியமானதை தான் செஞ்சான், ஆனால் முழு மனதோடு அவனுக்கு செய்ய முடியவில்லை. இவன் ஒரு யூத குடும்பத்தில் உள்ளவன், தாவீதுடைய வம்சத்தில் வந்தவன், ஒரு நல்ல பக்தி மார்க்கமான ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன். கர்த்தருக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்த பின்பும் அவனுக்கு முழு மனதோடு அதை செய்ய முடியல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசியில் அவனுக்கு முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கும். அல்லையா? அப்போ கர்த்தருக்குன்னு நம்ம எதையாவது செய்யும்போது, அல்ல நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது, அது முழு மனதோடு நாம் செய்யலைன்னா நிச்சயமாகவே அழிவு உண்டு. அல்லையா? அதுல பட்சபாதமே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், அவன் செய்த கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அநியாயம் செய்யறவனுக்கு அநியாயமான தீர்ப்பு செய்யப்படும், இரக்கமுள்ளவனுக்கு இரக்கம் செய்யப்படும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவைகளை லெக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். இவன் பாருங்க, இப்ப புதுசா ராஜாவா வந்திருக்கிறான். இவனுக்கு யாரோ ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஏதோமியர் வந்து நம்ம மேலே யுத்தம் பண்ண வரப்போகிறாங்க. உடனே இவன் என்ன சொல்கிறான்? எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம தேசத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் இருந்தாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அல்லையா? அப்போ இவன் நினைக்கிறான், இந்த ஏதோமியர் வந்து பயங்கர பராக்கிரமசாலிகள், பயங்கர பலசாலிகள். அப்போ அவங்கள மேற்கொள்ளக்கு என்ன இது? இந்த 3 லட்சம் வீரர் போதாதுன்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். ஆமென். இவன் என்ன பரவச்சனா, இவங்கிட்ட யூதாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 லட்சம் பேர். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பிள்ளைங்க எல்லாம் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிள்ளைங்களாம் எதுக்கோ எப்படியோ இருக்கீங்க, அப்படிதானே? அல்லையா? இது வாலிபர்களுக்குள்ள மெசேஜ் தான். அல்லையா? அல்லையா? பாருங்க, இவன் மொத்த பேரையும் தொகை பார்க்கும்போது யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 லட்சம். இவன் நினைக்கிறான் இது நமக்கு போதாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர், யூதா இஸ்ரவேல் என்று 2ஆக பிரிந்தது. தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். அதில் இஸ்ரவேலரில் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க? தெரியாது. 19 ராஜா. யூதாவில் 20 ராஜா. அந்த 19 ராஜாக்கள்ல ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. இஸ்ரவேலில் இருந்த 19 ராஜாக்கள்ல முதல் ராஜா யாரு? இஸ்ரவேலர். அது வந்து மொத்தம் இந்த 2ஆ பிரிஞ்ச பிறகு முதல் ராஜா யெரொபெயாம்.
அந்த யெரொபெயாமிலிருந்து ஒருத்தன் கூட அதுக்கப்புறம் உள்ள ஒருத்தரும் யாரும் இல்லை, நல்லவனே கிடையாது. ஆனால் இந்த யூதா ராஜாக்கள் ஒரு 5-6 பேர் நல்லவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்கே இவன் இப்போ என்ன செய்கிறான், நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க தான் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து 1,00,000 யுத்த வீரரில் 100 தாலந்து வெள்ளி. ஒரு தாலந்துனா எத்தனை கிலோ? நான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கேன், சொல்லுங்க. ஒரு தாலந்துனா எவ்வளோ? 32 கிலோ. ஒரு தாலந்துனா எவ்வளோ? 32 கிலோ. அப்போ 100 தாலந்துனா எவ்வளவு? 3200 கிலோ வெள்ளி கொடுத்து 1,00,000 பேரை விலைக்கு வாங்கியிருக்கான். எதுக்கு? ஏதோமியரோட யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று. அதுக்கு அடுத்த வசனத்தை வாங்க, 7வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனுக்கு வந்து, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும், கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, இங்க இவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவன் மேல இருந்து பார்க்கிறாரு, பார்த்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஒரு தேவ மனுஷன் வந்து சொல்றான், ராஜாவே என்ன சொல்றா, இஸ்ரவேலின் சேனை உம்ம கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீர் யுத்தம் பண்ண போனா யார் கூட தான் போகணும்? உமக்கு சொந்த சேனையை தான் கொண்டு போகணும், யூத சேனையை தான் கொண்டு போகணும். ஏன்னா இஸ்ரவேலின் சேனையோட யார் இல்லை, கர்த்தர் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நம்மனா என்ன சொல்லியிருப்போம் சொல்லுங்க? பாஸ்டர் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க பாஸ்டர்? நான் அவங்கள்ட்ட பேரம் பேசி 1,00,000 ஆளை கூப்பிட்டுட்டு வந்து சொல்லுவோமா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? பாஸ்டர் இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே பாஸ்டர். நான் பேரம் பேசி அவன் 150 வெள்ளி கேட்டு பேரம் பேசி 100 தாலந்து வெள்ளிக்கு நான் பேசி ரெடி பண்ணி 1,00,000 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தப்புறம் நீர் இப்போ சொல்லுற இவங்களை கூட கூப்பிட்டு போகக்கூடாது அப்படி தானே கேட்டிருப்போம். நினைச்சிருப்போமா இல்லையா? நமக்கு இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு தேவைக்கு நீங்கள் ஒரு ஆளை பாம்பேலேருந்து கூட்டு வரீங்கன்னு வைங்க, உங்கள் ஒரு தேவைக்கு திடீர்னு பாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ அவளை கூட்டு வந்து தப்பு, அனுப்பி விட்ரு. அப்போ ஒன்று உங்களுக்கு தோணும், இந்த மனுஷன் இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே, எல்லாம் தான் இவருக்கு தெரியும், அப்பா ஆண்டவருக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணாரு? அப்படி எதுவும் அதை மத்தி என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அடுத்த வருஷத்தை வாசிங்க. போக மனதானால் நீர்ப்போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவனுமை சத்துருக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், இதை மீறி இனி இந்த யுத்தத்துக்கு நீ இஸ்ரவேலின் சேனையை கொண்டு போற மனதுன்னா போவும், யுத்தத்தில் திடன் கொண்டு நில்லும், கர்த்தரும் என்ன செய்வாரு, விழ பண்ணுவார். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யவும் விழ பண்ணவும் தேவனால கூடும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யவும் நம்மளை விழ செய்யவும் யாருனால கூடும், கர்த்தரால கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது சொல்ல பாருங்க, நான் சொன்னபடி செய்வேனா போவாத, இல்ல நான் போய் யுத்தம் செய்வேனா நீ போ, ஆனா யுத்தத்தில் நீ என்ன செய்வா, விழுவாய். அல்லேலூயா. நீ 1,00,000 யுத்த வீரர்களை எக்ஸ்ட்ரா நம்பி இந்த யுத்தத்துக்கு போறியா, அல்லது உன்னை உண்டாக்குன, உன்னை விழச் செய்கிற, உன்னை நிமிரச் செய்கிற, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரின் நாமத்தில் போகிறியா? நீ கர்த்தரின் நாமத்தில் போவினா நான் சொன்னதை கேட்டு போ, இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு நீ போயினா நிச்சயமாக இந்த யுத்தத்தில் உனக்கு என்னதான் கிடைக்கும், தோல்விதான் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, பரீட்சை எழுத போகும்னு ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. எப்படி தானே ஜெபம் பண்ணி போய் பரீட்சை எழுதுறீங்க. வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு படிக்காம பரீட்சை எழுத முடியுமா சொல்லுங்க? அல்லேலூயா. வெறும் ப்ரேயர் பண்ணிட்டு ஒண்ணுமே படிக்காம போய் பரீட்சை எழுதுவீங்களா? படிச்சு எழுத என்ன கிடைக்கும்? தோல்விதான் கிடைக்கும். சரியா? இல்லை படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாம போய் எழுதுவீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? படிக்கவும் செய்யணும், ஜெபமும் செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு உதவி செய்ய தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி தர, நமக்காக காரியங்களை நமக்கு வசமாக திருப்பி தர தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு தொழில் பண்றோம். அல்லேலூயா. தொழில் பண்றோம், அல்லது குழந்தை இல்லாதவங்க ஜெபிப்பாங்க, ஜெபிச்சு ஒரு குழந்தை கிடைக்கும்.
கிடைச்சப்பறம் ஆட்களை காணவே காணாது. பார்த்தா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு பால் வாங்க வந்தேன் அதுவா, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சர்ச்சு தான் வந்து நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அதை என்ன செய்யணும்? முழு மனதோடும் கூட செய்யணும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேல் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ இந்த 100 தாலந்துக்காக என்ன செய்யாத, வருத்தப்படாத. அவன் கேட்குறான், அவன் கேட்டது சரிதானே. அப்போ இந்த 100 தாலந்து கொடுத்தது என்ன ஆகும்? ஒன்றா அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த 100 தாலந்து போச்சுன்னு வருத்தப்படாத. ஏதாவது இழந்தீங்கன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் அதை விடவும் மேலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் செய்வீங்கன்னா, முழு மனதோடு செய்வீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானதை முழு மனதோடு செய்வீங்கன்னா, கர்த்தர் இழந்ததுக்கு மேலாக உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் அப்படி கேட்கிறான். கேட்டுட்டு அடுத்து வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அமத்சியா எப்ராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரிந்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். பின்ன என்ன செய்வாங்க? கோபம் வருமா வராது அவங்களுக்கு? அங்கிருந்து பல 100 கிலோமீட்டர் நடந்து, அன்னைக்கு இப்போ ஒன்றும் கிடையாது, ரதங்களோ எல்லாம் அவங்களுக்கு பட்டயம் கிட்டையும் எல்லாம் எடுத்துட்டு, அந்த கேடகம் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு 100 தாலந்து வெள்ளியும் பேசி கொண்டு வந்துட்டு, இப்போ நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் போங்கடான்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வரும். அவன் பாருங்க, எரிச்சலோடு தங்கெடுத்து போயிட்டாங்க. ஏன் எரிச்சல் வரும்? வீட்டில் போனால் பொன்னாட்டி பிள்ளைகள் கேட்க அப்படி தானே, அப்பா எத்தனை பேருக்கு தலையை வெட்டினீங்க கேட்பாங்களா இல்லையா? யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வேதம் சொல்லுது அவங்களோட கூட யார் இல்லை, கர்த்தர் இல்லை. அப்போ அவங்க ஒய்ஃபில் என்ன இருப்பாங்க, நாங்கள் வேண்டாத தெய்வமே இல்லை, நீங்கள் பயங்கரமாக ஜெயிச்சு வருங்க, எல்லா தெய்வத்தையும் வேணும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை இந்த 1,00,000 பேரும் தெரிந்தெடுக்கப்பட்ட வீரர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலில் உள்ள ஃபேமஸ் யுத்த வீரர்கள், அவங்களே கூட்டு வந்துருக்கு. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வேண்டாம் போங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கோவம் வருமா வராதா? வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க, அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்கு போய் சேயர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கன்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கன்மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டார்கள். பாருங்க, பயங்கரமான ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இல்லையா? பாருங்க, எல்லாரும் பிடிச்சு வெட்டுனாங்க. 10,000 பேர் நினைச்சிருக்காங்க, உயிரோட பிடிச்சு மேலே மலையில் உச்சியில் கொண்டு போய் அவன் நொறுங்கி போதுக்கு தான் மேலே கீழே தள்ளி போட்டாங்க. அல்லையா? அவ்வளோ ஒரு வெற்றி கழிப்பு, ஒரு பயங்கர ஜெயம் கிடச்சிட்டு. அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க. ஏன் அந்த ஜெயம் வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே. அல்லையா? அவன் அந்த யுத்த மனுஷர்களை நம்பாம கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய சொந்த ஜனத்தை கூட்டி யுத்தத்துக்கு போனபடினால பயங்கர ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. கொண்டாடுற அளவுக்கு ஒரு வெற்றி. யுத்தத்தில் ஜெயிச்சது இல்லாமல் அங்கிருந்து 10,000 பேரை பிடிச்சி மலைக்கு மேலே கொண்டு அங்கிருந்து கீழே தள்ளி போடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த வெற்றி வந்தோடனே நமக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? மமதை வந்துடும். ஹல்லேலூயா. எப்பவுமே வெற்றி வந்தோடனே இல்லை, நமக்கு நினைச்சது கிடைச்ச உடனே கர்த்தரை மறந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள பெந்தேகோஸ்துக்குள்ள நடக்கிற பெரிய விஷயமே இதுதான். நமக்கு ஜெயம் கிடைத்த உடனே கர்த்தரை மறந்துடும். நமக்கு ஒரு இது வந்துடும், நான் கஷ்டப்பட்டு படித்து ஜெயிச்சேன். அல்லையா? பிள்ளைங்க சொல்லுவாங்க தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து நான் என் ரத்தத்தை சிந்தியாக்கி இதெல்லாம் சம்பாதிச்சேன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு நாள் நம்ம நினைக்க மாட்டோம், இது என் தேவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி. அல்லையா? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது மோசே மூலமாக ஆண்டவர் சொல்றார், நீ உன் ஜனத்துக்கு சொல்லு, இது என்னுடைய கை பிரயாசத்தால் நான் உண்டாக்குனதில்லை, இது என் தேவன் எனக்கு தந்தது என்று உன் பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்லி அதை என்ன செய்யணும்? நினைப்பூட்டி கொண்டே இரு. உன் பிள்ளைகள் ஒரு நாள் அதை மறந்து போகக்கூடாது. அல்லையா? பாருங்க, இப்போ பயங்கர ஜெயம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷத்தை வாசிங்க, 13 வாசிங்க.
தன்னோட கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமசியா திருப்பிவிட்ட யுத்த மனுஷர் சமாரியா துவக்கி பெத்தரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகள் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அவங்க பாருங்க, போற போக்குல எங்களே யுத்தத்துக்கு வேண்டாம்னு சொல்றீங்க, போற போக்குல அவன் வீட்டில் போய் சொல்லணும் இல்லை பொண்டாட்டி பிள்ளைகிட்ட நாங்கள் அத்தனை பேரை வெட்டினோம் இத்தனை பேரை வெட்டணும்னு ஒரு 2-3 பட்டணத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க. அல்லையா? அதான் பண்ணுவாங்க, கோவம் வந்து அப்படி தானே செய்வாங்க. அது பண்ண அடுத்த வசனத்தை வாசிங்க. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். நல்ல கவனமா கேளுங்க, இப்படிதான் கவனமா கேட்கணும். இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து போய் யுத்தம் செய்த போது பயங்கர வெற்றி கிடைத்தது. இப்போ அவன் செய்கிற அநியாயத்தை பாருங்க. அந்த ஏதோமியருக்க தெய்வங்களை கொண்டு வந்து அதை தனக்கு தெய்வமாக வச்சு அதை வணங்க தொடங்கிட்டான். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சிருக்கணும் அவன்? இஸ்ரவேலின் தேவனுக்கு பெரிய பண்டிகை வச்சிருக்கணும். அல்லையா? பயங்கரமா தேவன் ஆராய்ச்சி. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த தெய்வங்கள் அவங்கள காப்பாற்றவே இல்லை. அந்த சனம் மொத்தம் இங்க முறியடிக்கப்பட்டு போச்சு, எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. அவங்களுக்கு தெய்வத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் பாருங்க. எப்படி ஒரு புத்தி இருக்கு பாருங்க. அல்லையா? சில நேரங்களில் நம்மள அப்படிதான் செய்வோம், நமக்கு தெரியாமலே அந்நிய தெய்வங்களை நம்ம ஆராதிச்சிருவோம். இவன் பாருங்க, ஜெயம் கொடுத்த இஸ்ரவேலின் தேவனை நினைச்சிட்டான், மறந்து விட்டான். ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை மறக்க கூடாது. அல்லையா? எந்த சூழ்நிலை வந்தாலும் சில நம்ம ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, நமக்கு ஜெயம் கிடைக்குதோ இல்லையோ, வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நன்மை நடக்குதோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் மறக்கவே கூடாது. ஏன் அவன் கர்த்தரை மறந்தான் தெரியுமா? ஆரம்பத்தில் 2ஆம் வசனம் சொல்லி தெரியுமா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது தான் செய்தான், ஆனா எப்படி செய்யல? முழு மனதோடு செய்யவில்லை. இங்க இருக்கிற நம்ம யாராவது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா தான் செய்வோம், ஆனா முழு மனதோடு செய்யலைன்னா ஒரு நாள் விழுந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நன்மையோ தீமையோ நான் கர்த்தருக்கு பிரியமா தான் செய்வேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அது வெற்றியோ தோல்வியோ, அது எனக்கு சந்தோஷம் தருதோ இல்லையோ, நான் கர்த்தருக்கு பிரியமா அதை முழு மனதோடு செய்வேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் தான் செய்தான், ஆனா முழு மனதோடு செய்யாதபடினால இங்க யுத்தத்தில் ஜெயம் கிடைத்த பிறகு பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்த போதிலும் அவன் எல்லாவற்றையும் மறந்து அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து அவைகளை தங்களுக்கு தெய்வமா ஏற்படுத்தி கொண்டு அங்கே அவங்களை தொழுது கொண்டான். அல்லையா? காரணம் என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன அஜாக்கிரதை. அல்லையா? எதையோ செஞ்சுட்டு வந்தமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். அல்லையா? பாஸ்டர் இல்லைன்னா திட்டுவார், அப்படிதானே? ஏதாவது சொல்லுவார், அப்படிதானே? எங்கேயும் போகிறதா இருந்தால் என்ன போவாங்கன்னு சொல்லுவார். அதுக்காக முழு மனதோடு வரதில்லை. உண்மையிலே இன்னைக்கு ஏதாவது போண்டி இருந்தாலும் போவோம், இல்லைன்னா அவர் அண்ணன் திட்டுவார், இல்லை பாசத்திட்டு ஏதோ ஒன்று சொல்லி முழு மனதில்லைனாலும் வந்துடுறோம். அப்படி வராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்கள் மஸ்கட் சர்ச்சில் ஓப்பனாக சொல்லுவேன், இங்கே சேர சூடாக்கு யாரும் வராண்டான்னு சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. இங்கே வந்து உட்காந்து சேர சூடாக்கிட்டு போக்கு யாரும் வராத, நீங்கள் வரலன்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஒரு குடும்பம் வராமன்ட்டாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க, போய் கேட்கணும், நீங்கள் போய் பார்த்து பேசுங்க, சாரி சொல்லுங்க அப்படி. நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? 9 மணிக்கு மீட்டிங்கு, 10:15 அழகாக உள்ளே வந்துட்டு நீ சேர சூடாக்க இங்கே வர? நான் சொல்கிறேன், நீ ஏர்போர்ட்டு போனால் 3 மணிக்கு முன்னாடி போகணும். உன் ஸ்கூலில் உன் பிள்ளைங்க உள்ள ஃபங்க்ஷனுக்கு 1/2 நிமிஷம் நீ லேட்டாக போவியா? போக மாட்டேன். உலகத்தில் ஒரு சினிமா கூட நீ முன்னாடி போகிற, எந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடி போவா, இல்லைன்னா இன்னொரு இடம் அந்த சினிமா போய் பார்ப்போம். ஏன்னா தொடக்கத்துலேருந்தே பார்த்தா தான் எல்லாம் புரியும். புரியுதா உங்களுக்கு? உலகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கர்த்தருடைய காரியத்தில் முழு மனது கொடுக்கலன்னா ஒரு நாள் நம்ம விழுந்து போவோம். அது நமக்கு அழிவை கொண்டு வரும், அழிவு கொண்டு வரும், மாற்றமே கிடையாது. அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் மாறவே மாட்டார். பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவன் இப்ப அந்நிய தெய்வத்தை விக்கிரகத்தை கொண்டு வச்சு ஆராதிக்கிறான். என்ன ஒரு மனசு பாருங்க, எப்படி ஒரு மனுஷன் மாறி போயிட்டான். இந்த ஊழியக்காரன் சொன்னதை கேட்டுதான் அவனுக்கு ஜெயம் கிடைச்சது.
அல்லையா? கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்தார். ஆனா இப்போ ஆராதிக்கிறது யார? தனக்கு அந்த தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக கொண்டு அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி, அப்பான்ற கோபம் வந்துட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். திருப்பி அந்த தீர்க்கதரிசி வராரு. இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை உன் கைக்கு தப்புவிக்காத தெய்வத்தை நீர் நாடுவானேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன அழகானவர் பாருங்க. ஏன் அமத்சியாவே உன் கைக்கு அவனுக்கு சொந்த ஜனத்தையே தப்புவிக்காத தெய்வத்தை அனுப்பி வணங்குவ? அல்லையா? புரியுதா உங்களுக்கு? அடுத்த வாசிங்க. தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, முதல்ல ஒரு ஆலோசனை சொன்னப்போ என்ன செய்தான்? ஐயா, அந்த வெள்ளி காசு கொடுத்துட்டு அதுக்கு நான் என்ன செய்வேன்? சரி பரவாயில்ல, கர்த்தன் தருவாருன்னு சொல்லிடுறேன், அதுபடி நான் இந்த 3 லட்சம் பேரோட என்ன செய்யறேன்? யுத்தத்துக்கு. அப்போ வந்து எடுத்து பேசல. இப்போ ஜெயம் கிடைச்சி, இப்போ உட்காந்தாச்சு, ராஜா ஆயாச்சு. சின்ன 25 வயசுல வந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி பெரிய ஒரு வெற்றியை பிடித்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச அமத்சியா ராஜா பெரிய ஆளுன்னு. இப்போ உட்கார்ந்தவன இனி யாரு வேண்டாம்? கடவுள் வேண்டாம். அவன் என்ன சொல்ற பாருங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ற பாருங்க. ராஜாவை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ? முதல்ல ஐயா பாஸ்டர்னு கூப்பிட்டவன் இப்ப இதுதான் ஒன்னை ஏறியா எனக்கு ஆலோசனைக்காரனா வச்சது. அதை விட்டுவிடு, அதை விட்டுரு. புரியுதா உங்களுக்கு? முதல்ல பாஸ்டர் சொல்லும் போது எல்லாம் தெய்வ வாக்கா இருக்கும். கொஞ்சம் வந்து பழகி சீட்டு போட்டு உட்காந்து சர்ச்சில் ஒரு பெரிய மெம்பர்னு பேரு கேட்ட உடனே அடுத்த பாஸ்டர் சொல்லு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் கேட்போம். அவருக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்பார். அல்லையா? பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நம்ம காரியத்தில் எல்லாம் எதுக்கு தலையிடுறாரு? இந்த சொல்றான் இங்க பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. ராஜாவுக்கு ஒன்னு ஆலோசனைக்காரனா வச்சது யாருடா கேட்கிறான் பாருங்க. தன்னோட அவன் இப்படி பேசுற போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனா வைத்தது யார்? நீ என்ன செய்து? அதை விட்டுவிடு. இல்ல, ஏன் நீ வெட்டப்பட வேண்டும் என்றான். நீ இனி எனக்கு ஏதாச்சும் சொன்ன நான் ஒன்னு நினைச்சுவேன், வெட்டி போடுவேன், உன்னை கொன்னு போடுவேன்னு சொல்றான். இதே தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தெய்வ வாக்கா எடுத்து இதே அமத்சியா யுத்தத்துல பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஜெயம் பெற்ற பிறகு மமதை வந்த உடனே இப்ப என்ன செய்யறான் பாருங்க. அதே தீர்க்கதரிசி சொல்றான், நீ ஒழுங்கா போயிரு, ஏதாவது பேசுற உன்னை நான் நினைச்சுவேன், வெட்டி போடுவேன். அல்லேலூயா. எப்படி மாறுறான் பாருங்க. இத்தனைக்கும் யுத்தத்தில் தோல்க்கல்ல, ஜெயம் கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு என்ன மாற்று காரணம் என்ன தெரியுமா? இந்த வெற்றி வந்த உடனே கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் வந்த புதுசில் நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் எள்ளுன்னா எண்ணெயாக இருப்போம், அப்படிதானே? இந்த பெட்ரோல் குடித்த நாய் மாதிரி. பெட்ரோல் குடித்த நாயை பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் கொடுத்து பாருங்க, நிற்காது, வயர் எரிஞ்சு ஒட்டு ஓடிட்டே இருக்கும், இங்கே கத்தம்பட்டு ஓடிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளும் அப்படி தான். ஏசப்பா சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுவோம். கொஞ்ச நாள் கழிய 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 அவர் கூப்பிடுறதுக்காக வருவோம். முழு மனதோடு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். போயிட்டோமே, இனி அவர் போகலைன்னா ஏதாவது கேட்பார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் அப்படி வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா எனக்கு இன்னைக்கு அடி உண்டுன்னு நினைக்கிறேன். நீ இன்னைக்கு எப்படி வெளியே போயிடுவா பார்ப்போன்னு கேட்கும்போதே நீங்கள் பார்க்குறது பாருங்க. நாட்கள் செல்ல செல்ல ஜெயம் எடுக்க ஜபங்கள் கேட்டு ஜபங்கள் கேட்டு ஜபங்கள் கேட்டு இப்போ நமக்கு ஏசு எப்படி ஆயிட்டாரு? க்ளோஸ் ஆயிட்டாரு. ரொம்ப பழகின ஏசு. இப்போ நம்ம என்ன வேணாலும் செய்தால் அவர் என்ன செய்வார்? ஒத்துக்குவார். பாருங்க, அவர் சொல்கிறான், எனக்கு ஆலோசனை சொல்லாத, அதை நீ விட்டுரு, ஏன் நீ சாவணும், ஓடி போயிருன்றான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றது தீர்க்கதரிசி? நீ ஆலோசனையை தள்ளி கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்காம பண்ணா உன்னை அழிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
பின்பு அதுக்கப்புறம் பாருங்க 17வது யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். முதல்ல அவங்கள்ட்ட இருந்து உதவி கேட்டு 1,00,000 யுத்த வீரர்ல இப்ப அவனே கூப்பிடான். ஏன் இங்க ஏதோ மீற நான் நினைச்சிட்டேன், ஜெயிச்சுட்டேன், இப்ப ஒன்னை விட மாட்டேன். அதான் அந்த வயசுல உள்ள கோளாறு, அந்த ஜெயம் கிடைச்சவனோட மமதை. இனி நம்ம ஒன்று மோதி பார்ப்போம் வா, அடிச்சு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை கூப்பிடாப்பா. அது அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் அவர் சொல்லி விடுறாரு, என்ன சொல்லி விடுறாரு பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனுள்ள முட்செடியானது லீபனோனுள்ள கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. முட்செடி யாருங்க? அமத்சியா. அவன் சொல்றான், நான் கேதுரு மரம், 10 கோத்திரத்துக்கு நான் ராஜா, நீ 2 கோத்திரத்துக்கு ராஜா. இந்த ஏதோ உள்ள ஒரு மலையை போய் அடிச்சு நீ ஜெயிச்ச உடனே உனக்கு இப்ப எப்படி தைரியம் வந்துட்டு என்னட்டே மோதலான தைரியம் வந்துட்டு. அவன் சொல்றான், லீபனோன்ல உள்ள ஒரு கேதுரு மரத்தை பார்த்து முட்செடி கேட்டுதான் உன் மகளை எனக்கு கட்டிதான். அதுக்கு அவன் சொல்றான், அந்த லீபனோன் வனத்தில் உள்ள ஒரு காட்டு மிருகம் திடீர்னு ஓடும் போது இந்த முட்செடியை சவுட்டி மிதிச்சுட்டு போயிடுச்சான். சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, நீ ஏதோ அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வங்கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். அவன் பாருங்க நல்லவன், அது யோவாஸ் நல்லவன். அவன் சொல்றான், டேய் நீ ஏதோ அடிச்சுன்னு சொல்லி இப்ப என்ன அடிக்கலான்னு நினைக்கிறியா? வேண்டாம், நீ என்னச்சு உன் வீட்டில் பேசாம இரு, அதான் உனக்கு நல்லது, யூதாவுக்கு நல்லது. ஆனா பாருங்க இவனுக்கு ஏன்னா இவனுக்கு அடி வாங்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீங்க விட்டுட்டு வேற தெய்வத்தை சேவிப்பீர்கள் என்றா எப்படி உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. தேவனே உங்களுக்கு எதிராக நிற்பார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த அமத்சியா பாவம் போல இருந்தபோது, வந்த வயசுல வாலிப வயசுல வந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போன போது பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இப்ப இவனுக்கு திமிரு வந்து கர்வம் கொண்டு இவன் கர்த்தருக்கு விரோதமாய் அந்நிய தெய்வத்தை நாடின உடனே ஆண்டவரே அவனுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழுப்பினா நம்ம ஏதாவது செஞ்சிடலாம், முடிஞ்சா நம்ம அடிக்கலாம், இல்லைன்னா அவன் அடிக்க அளவுக்கு ஆளை வச்சா அடிச்சிருவோம், அப்படித்தானே? கர்த்தர் எழுப்பினா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புனா யாராவது அதை ஏற்று நிற்க முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தர் நமக்கு விரோதமாக காற்று அனுப்புனா அந்த காற்றை யாரதான் அதட்டணும்? அவர் தான் அதட்டணும். நமக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு காரியத்தை எழுப்பிட்டு அதை மாற்ற வேண்டியது அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுந்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தேவன் தான் சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி இந்த அமத்சியா போய் விழுந்திருந்தான்னா ஆண்டவர் நிச்சயமாகவே இரக்கம் பாராட்டியிருப்பா. ஆனா அவன் கர்வம் கொண்டு அழியும்படி அவன் தேவனுக்கு விரோதமாக அந்நிய தெய்வத்தை நமஸ்கரித்து விழுந்து வணங்கினபடினால கர்த்தர் அவன் அழிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். 21 இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெத்சிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். யூதா இஸ்ரவேலுக்கு சொல்லி பார்த்தா வேண்டான்னு சொல்லி பார்த்தா கேட்கல, செவி கூடாதே போனான்.
சரி அப்படியா, நான் வாரேன்னு சொல்லிட்டு அவன் வந்தாச்சு. வந்து பாருங்க, ரெண்டு பேரும் சாமர்த்தியத்தை பார்த்தாங்க. யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழம் நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத்ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். ஆமென், ஹல்லேலூயா. பாரு, முதல்ல சொன்னா நீயும் யூதாவும் அழிஞ்சு போகாதபடிக்கு உன் வீட்டிலே இரு, சொல்றதை கேளு. இவன் கேட்கல. அவன் வந்து இவனை பிடிச்சு இவனை கொண்டு வந்து எருசலேமில் கொண்டு வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டு தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லா பொக்கிஷத்தையும் அங்கே காவல் காத்து எல்லாரையும் எணிச்சிட்டான், பிடிச்சிட்டு போயிட்டான். பாருங்க 25 வசனம். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணம் அடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் ஆதியோடு அந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. இந்த 27 பாருங்க, அவன் உயிரோடு, அந்த யோவாஸ் உயிரோடு இருக்க வரைக்கும் இவனை அடிமையா வச்சிருந்தான். இப்ப அவன் செத்து போயிட்டான். அந்த ராஜா செத்த உடனே இவனுக்கு அடிமைத்தனம் நீங்கிச்சு. என்ன நடக்குது பாருங்க, 27 பாருங்க. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகிசுக்கு ஓடி போனான். ஆனால் அவன் பிறகு லாகிசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சொந்த ஜனம் எருசலேமில் உள்ளவங்களே அவனை கொண்டு போட்டாங்க கடைசியில். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜா இறக்கம் பார்த்து விட்டான், அடிமையாக தான் வச்சிருந்தான். ஆனால் அவனுடைய சொந்த ஜனம், ஏன் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கின உடனே எருசலேமில் இருந்தவங்க அவனுக்கு விரோதமாக நினைச்சிட்டாங்க, கட்டுப்பாடு பண்ணி கொண்டாங்க. அதனை அறிஞ்ச உடனே இவன் இங்கேருந்து பயந்து லாகிசுக்கு ஓடுறான். அவனை விடாமல் விரட்டி அங்கே போய் பிடிச்சி திருப்பி இங்கே கொண்டு வந்து அவனை அங்கே கொன்று குதிரையுமே அவன் எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையில் தான் அடக்கம் பண்ணாங்க, பிதாக்களின் கல்லறையில் அடக்கலை. நல்லலையா? யூதாலாம் எப்படின்னா, ஒரு அப்பா இறந்து அவர் கல்லறை இறக்குவாங்க, அடுத்த பிள்ளை இருக்கும்போது அதே கல்லறையில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இவனை பாருங்கள், பக்கத்தில் தான் அடக்கம் பண்ணாங்க. ராஜாக்களுடைய கல்லறையில் அவன் என்ன செய்யலை, அடக்கம் பண்ணலை. இப்போ அவனை கொன்னது யாரு? சொந்த ஜனம், எருசலேம் நகரத்தார். ஏதோம் கையில் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. சத்ருவின் கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். இவனே போய் வம்புக்கு போன இஸ்ரவேலின் கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் அவனுடைய சொந்த ஜனத்தின் கையிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றலை. ஏன்? அவன் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் அந்நிய தெய்வங்களை வணங்கினபடினால கர்த்தரே அவனுக்கு விரோதமாய் எழும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் சொந்த ஜனமே அவனை கொன்று போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த கொலைசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க, நல்லா தெரிஞ்சிடுங்க. முழு மனதோடு எதையும் நம்ம கர்த்தருக்கு செய்யலைன்னா அழிவு நிச்சயம். ஹல்லேலூயா. இப்போ அங்கே போங்க, கொலைசியர் 3க்கு போங்க. கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளை அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேடுறது என்னது சொல்லுங்க? எல்லாம் என்ன தேடுறோம்? கார் வைக்கணும், வீடு வைக்கணும், பங்களா கட்டணும், அப்படித்தானே? என் பிள்ளை டாக்டர் படிக்கணும், ஏதாவது பாருங்க, இந்த பூமியில் உள்ளதே தான் நம்ம தேடுறோம். கர்த்தரோடு கூட உள்ளதை தேடாம போயிடுறோம். அல்ல இல்லையா? வேதம் அழகா சொல்லி பாருங்க, நீங்க கிறிஸ்துவோடே கூட எழுந்தது உண்டானால், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு வந்தது உண்மையானால், கிறிஸ்துவுடனே கூட நீங்க உயிர்த்தெழுந்தது உண்மையானால், ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எடுத்த என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடனே கூட மரித்து அவரோட கூட எழுந்தும் இருக்கிறோம். இங்க வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்
இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. அப்ப இந்த பூமிக்குரியவைகள்லாம் மேலானவைகள் இல்ல இல்லையா? ஆனா இன்னைக்கு மனுஷன் நடப்புகிற கிரியை எல்லாமே எதுக்காக தான் இருக்குது? இந்த பூமிக்குரியவர்களாக தான் இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அதெல்லாம் விட்டுரு, நீ செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யுங்க. அல்லையா? அதுக்கப்புறம் தான் நிறைய ஆண்டு செய்ய. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை இருந்தால் என்னது அர்த்தம்? விக்கிரகார. ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்கணும் ஓடுனதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனை செய்து அமஸ்யாவுக்கு நடந்த முடிவு என்ன? அழிவு. ஹல்லேலூயா. தயவு செய்து பணம் ஓடுதை விட்டுருவோம். அது விக்கிரக பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுடுங்க, நல்லா கேளுங்க. பணம் ரொம்ப முக்கியம், பணம் தேவை. பணம் இல்லாமல் ஊழியம் கூட செய்ய முடியாது. ஆனால் அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இல்லையா? உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் இருந்தால் போதும்னு அதான பைபிள் சொல்லுது. நம்ம தமிழங்களுக்கு ஒரு பழைய ஒரு வாயிலேருந்து வர வார்த்தையே தான், என்ன ஏதோ ஏழைங்க உங்கள் புண்ணியத்தில் பிழைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பார்த்தா ஏழைய மாதிரியா இருக்கு. ஏழைன்னா என்ன தெரியுமா? பெரிய அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டியெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடி, எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் இல்லாமல், உடுக்கக்கூடிய துணி இல்லாமல், உறங்கக்கூடிய இடம் இல்லாமல் இருக்குதோ அவன் தான் ஏழை. அல்லையா? இங்கே யாராவது ஏழை இருக்கீங்களா? நம்ம யூதாசு ஏழைகளுக்கு மேலே கவலைப்பட்டு அதை வித்து கொடுக்கலான்னு சொல்லலை. பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. அவன் திருடனாக இருந்தபடினாலும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச் வச்சு நடத்தணும்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு இது கட்டி கொடுக்கணும், அங்கே ஒரு அனாதாசிரமம் கொடுக்கணும், இங்கே ஒரு நீ சுவிசேஷத்தை சொல்லு. அல்லையா? நீங்கள் உலகத்தை போய் திருத்தவே முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, உலகம் இப்படி தான் இருக்கும். வேதம் தெளிவாக, உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள. பொல்லாங்கன்னு யாரு? பிசாசு. நீங்கள் நானும் போய் திருத்த முடியுமா? முடியாது. திருந்த வேண்டியது யாரு? நீங்களும் நானும் திருந்தணும். போல நம்ம திருந்தினா போதும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இப்போ இங்கேருந்து சர்ச்சு முடிஞ்சு வெளியே போகிறோம், திருப்பி பார்க்குறோம் பழைய சாமூலையை பார்த்தா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? வெளியே போகிறீங்க, அண்ணா வாரா, பெரிய பெந்தேகோஸ் சர்ச்சு போயிட்டு வாரா, இப்படி நம்மளை பார்த்து ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, உன் பேரில் உன் சகோதரன் ஒருவனுக்கு குறை இருக்கும்னா காணிக்க போடாத, முதல்ல போய் அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு காணிக்க போடு. புரியுதா உங்களுக்கு? அப்போ திருந்த வேண்டியது யாரு? நீங்களும் நானும். அல்லையா? உலகத்தை திருத்ததை விட்டுருவோம், மற்றவங்களுக்கு பின்னாடி போகிறத விட்டுருவோம். நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கணும், அது உண்மைதான். அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அது தேவனுக்கு உண்மை நன்மையும் பிரியுமா இருக்கிறது. ஆனால் அவங்கள திருத்த போயிடாதீங்க. புரியுதா என்ன சொல்கிறது? ஏசப்பாவுக்கு இல்லாத பாரமாக நமக்கு இருந்தது. ஏசப்பா ஊழியம் செஞ்ச போது அவருக்கு விரோதமாக எழுப்பி இருந்தாங்களா இல்லையா? அவர் எல்லாரும் ரசிக்கிட்டாரா இல்லையா? இல்லை. நீங்கள் 2 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே அவ்வளோ பெரிய உலகத்திலே பெஸ்ட்டு போதகரே யாரு? ஏசப்பா. அவரே எத்தனை பேர் தான் வச்சுருந்தாரு? 12 பேர் தான் வச்சுருந்தார். புரியுதா உங்களுக்கு? 12 பேருக்கு மேலே டீச்சிங் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த முதல்ல ஒரு 20 நிமிஷம் தான் சத்தியத்தை கேட்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் கேட்க சும்மா கிளம்பலான்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் தான் டீச்சர்ஸ்க்கு தெரியும். அந்த பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ரீச் பண்ண அந்த 20 மினிட்ஸ் உள்ள நம்ம எடுக்கிற பாடம் தான். அதுக்கப்புறம் கேட்டால் பிள்ளைகளுக்கு ஒன்று நுழைஞ்சுதா இல்லை வால் நுழையிலன்னு சொல்லுவாங்க. ஒரு கதை ஒன்றும் இல்லை. அவனுக்கு கவனம் எல்லாம் எங்கே மேலே இருக்க எலிக்க வாலில். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பூமிக்குரிய எல்லாத்தையும் விட்டுறணும். அடுத்தவனை திருத்த போகிறேன், அடுத்தவனை நல்லாக்க போகிறேன், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டியது, சர்ச்சுக்குள்ளே வந்திருக்க நம்ம முதல்ல யோக்கியமாக இருக்கம்மா, நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கம்மா, நம்ம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக எல்லாத்தையும் செய்கிறோமா, அதை மட்டும் சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் நமக்கே தெரியும், அது சரியில்லை இது சரியில்லை. நமக்கே தெரியுதா? நம்மளே நம்மளை குற்றவாளியாக தீர்ப்போம் என்றால், நம்முடைய உதடுகளே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லையா? அப்போ அவர் எவ்வளோ அதிகமாக நியாயம் தீர்ப்பார் நம்மளை.
அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நான் தப்பி போனா கிறிஸ்துடனே கூட எழுந்ததுனால் கிறிஸ்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும். இந்த பூமிக்குரியவர்களை இனி என்ன செய்யக்கூடாது, தேடவே கூடாது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கணும், வேலைக்காரருக்கு எஜமான்கள் எப்படி இருக்கணும். வாசிங்க அந்த கடைசியில் 18 வாசிங்க, 17 வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, வார்த்தையினாலாவது கிரியையினாலும் நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்றீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நீங்க வந்து இருந்து பாருங்க அந்த ஆளு கூட ஒரு நாள், அப்ப தெரியும் உங்களுக்கு. இங்கிருந்து சொல்லுவீங்க, ஆனா பைபிள் என்ன சொல்லுது, மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்றபடி எப்படி இருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி. நீ அங்க புருஷனுக்கு கீழ்ப்படியாம இங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களை விக்கிரக ஆராதனை செய்யவோ தவறான ஒரு இதுக்கு போக செய்யவோ சொன்னா எதிர்த்து நில்லுங்க. இல்லாம எல்லாவற்றிலும் உங்க புருஷனுக்கு என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படிந்துருங்க. அல்லையா? அடுத்து வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவிகள் மேல புருஷர்கள் அன்பு கூறாமலா இருக்கிறோம் சொல்லுங்க. ஆனா பைபிள்ல ஏன் கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லியிருக்கு? ஏன் தெரியுமா? ஒன்று செய்யணும், ஏன் தெரியுமா சொல்லியிருக்கு? செய்ய மாட்டோன்னு அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? யாராவது நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்களா? நீங்க அப்படி ஆட்டுறீங்க இப்படி ஆட்டுறீங்க, ஏதாவது ஒன்றாட்டுங்க. கீழ்ப்படியாமல் இல்லை. இப்போ என்ன உரிமை ஆயிடுச்சு. இங்கே வா, ஏன் அவங்களுக்கு சும்மா என்ன நொச்சுன்னு கூப்பிட்டு வாரனே, இங்கே நான் சும்மா இருக்கேன், வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன், அப்படி தானே? இதே கல்யாணம் பண்ண புதுசில் கூப்பிட்டா எப்படா இவன் கூப்பிடுவான்னு இருக்கோம், அப்படி தானே? அடுத்த செகண்ட் ஓடி போய் நின்றுவோம். கொஞ்சம் இப்போ என்னாச்சு, 2 பிள்ளை பத்தாச்சு, 10-15 வருஷம் ஆச்சு, 10-15 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. அதை என்ன அழகாக சொல்கிறோம் பாருங்க, குப்பை கொட்டியாச்சு. இப்போ கூப்பிட்டா எப்படி இருக்கும், நமக்கு நொச்சாதான் இருக்கும், அப்படி தானே? அல்லையா? அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதல் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏற்றபடி கீழ்ப்படி. அல்லையா? எப்படின்னா ஆபிரகாமை பார்த்து சாராள் எப்படி கூப்பிட்டாலாம், ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலாம். ஆண்டவரேன்னு விடுங்க, பேரை சொல்லி கூப்பிட்டு அவன் கூப்பிடாம பெரிய விஷயம். இன்னைக்கு பேரை சொல்லி கூப்பிடுறது பேஷனாக இருக்கு. என்னெல்லாமோ சொல்றீங்க, அப்படி தானே? அவர் என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படுகிற இல்லைன்னு இல்லை, நிச்சயமா எல்லா மனைவியும் கர்த்தருக்கு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு இருக்கும்படி கீழ்ப்படியணும். அதே மாதிரி அன்பு பாருங்க, புருஷர்கள் உங்கள் மனைவியில அன்பு கூறுங்கள், மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசந்து கொள்ளாதிருங்கள். ஏன்னா பாருங்க, சும்மா போய் ஓயாம நீ பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு? இருக்கு உள்ள, ஆனால் என்ன செய்ய மாட்டோம், வெளியே காட்ட மாட்டோம். புரியுதா? ஆனால் மறைமுகமாக ரசிச்சுக்கிடுவோம், இந்த காட்டுவோம், வேலை உண்மை தானே? நானும் ஒரு புருஷனை ஒரு 30 வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அன்பு இல்லாமல் இல்லை, அதை காட்ட மாட்டோம் நம்ம, அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள கசந்து கொள்ளாதுங்க, அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. அன்பு கூறுங்க என்ன, ஷோ த லவ். நீ அன்பு கூறுறத என்ன செய், காட்டு. மீன்கறி வச்சுருந்தா இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா? தின்ன முடியலன்னா என்ன இருக்கிறது, சூப்பராக இருக்கு. சரி, வேறு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, என்ன சொல்லுவீங்க, நல்லாவே இல்லை அப்படி சொல்லுவீங்களா? சூப்பராக இருக்குன்னு மனசுக்குள்ளே சொல்லிவிடுவோம், நல்லா இருக்கு. ஆனால் பாருங்கள், வெளியில் உள்ளவங்கள்ட்ட யாருக்கிட்ட உண்மையாக காட்டணுமோ அதை காட்டவங்கள்ட்ட காட்ட மாட்டோம், எவனோ சம்பந்தம் இல்லாதவனு போய் காட்டிகிட்டு இருப்போம். புரியுதா? உண்மையில யார்கிட்ட அன்பு கூறணும், மனைவிகள்கிட்ட அன்பு கூறணும். அல்லையா? அதனால இதை காட்டணும், ஷோ பண்ணணும் தான் ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? அதுக்கு பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, மக்களே, கேட்குதா உங்களுக்கு? இல்லை
அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துலையும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். பண்ணுறீங்களா இல்லையா? அவனுக்கு கேட்கவே இல்லை, கேட்டாதானே கீழ்ப்படிய. இங்கே ஒரு பிரசங்கம் நடக்குடா பாருங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தாருங்க. அதே மாதிரி பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனிட்டு போய் அவளுக்கு என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? சும்மா அங்கே திரும்பினா குத்தம், இங்கே திரும்பினா குத்தம் சொல்லிட்டு அவங்கள என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. அடுத்து பாருங்க, வேலைக்காரரே உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். இப்ப புரியுதா? எப்படி ஊழியம் செய்யக்கூடாதா? மனுஷனை பிரியப்படுத்த வேலை செய்யக்கூடாது. இல்லையா? நீங்க மனுஷனை பிரியப்படுத்த அவன் பிரியப்பட்டுட்டு போயிடுவான், ஆனா மறந்துடுவான் உங்களை. நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாக செஞ்சீங்கன்னா இந்த மனுஷன் மறந்தாலும் நம்முடைய தேவன் மறக்க மாட்டார். அல்லையா? அவர் அதை பார்த்துட்டே இருப்பார். பொல்லாத எஜமானா இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்துகிற எஜமானா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையாக வேலை செஞ்சு பாருங்க. பலனை மனுஷன் கொடுக்கலாம்னாலும் கர்த்தர் நிச்சயமாகவே பலனை கொடுப்பார். ஏன் அப்படி இருக்கணுமா? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. நீங்களை நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? யாரு? சந்தேகம் வந்துட்டா எல்லாருக்கும் அதுக்குள்ள. யாரு? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவை சேவிக்கிறது உண்மைன்னா எப்படிதான் இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். இல்லையா? நீங்க பாகால சேவிக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை, விக்கிரத்தை சேவிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவை சேவிப்பீங்கனால சுதந்திரமாகி அவருக்கு யாருக்கு? அவருக்கு சுதந்திரம். இல்லையா? பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி நம்மெல்லாம். அப்படி இருக்குன்னா கர்த்தராலே பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது என்ன செய்யணுமா? மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் பாரு. அந்த அமஸ்யா ராஜாவை மறந்துடாதீங்க. யாராவது அதை எதிர படிச்சு பார்த்துருப்பீங்களா? சும்மா ஒரு கதை மாதிரி படிச்சிருப்போம். ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவன் கர்த்தரை விட்டு எல்லாத்தையும் நல்ல மனதோடு செய்தாலும் முழு மனதோடு செய்யலை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கண்களை மூடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீ விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று முழு மனதோடு அப்படிப்பட்ட இருதயம் உண்டா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசினார். தேவதாசரை மறைத்து தேவன் வெளிப்பட்டதற்காக எதை செய்தாலும், இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஏதோ கர்த்தருக்காக ஏதாவது செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் முழு மனதோடு செய்கிற ஒரு செய்கை இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அமத்சியா ராஜாவை குறித்து பார்த்தீங்களா? அவன் தேவனுடைய பிள்ளைதான், தேவ கிருபை பெற்றவன் தான்.
ஊழியக்காரன் சொல் கேட்டு நடக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றான். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்றைக்கு கீழ்ப்படியாம போக போக எல்லாவற்றையும் இழந்து அந்நிய வழிபாடுகளுக்குள்ளே கடந்து சென்றான். மகிமை இழந்தவனாய் மாறி கடைசி தன் ஜீவனையும் அழித்து போட்டு விட்டானே தேவ பிள்ளையே. முடிவு பரிதாபம். ஆரம்பம், அதனால உங்க ஓட்டம் துவக்கத்துல நீங்க இருக்கிற அந்த விசுவாசம், இன்னைக்கு ஆரம்பத்துல நிறைய பேர் நல்ல உற்சாகத்தோடு தேவ காரியத்துல ஈடுபடுகிறீங்க. இது முடிவு மட்டும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஊழிய பாதையிலேயா இருக்கலாம், இல்ல குடும்ப வாழ்க்கையிலையும் கூட தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று நாம் எப்படி வாழ வேண்டும், ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும், சபையில நம்ம எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நல்ல காரியங்களை தேவன் மேலானவைகளை தேடுங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு அழிந்து போகிற காரியம், மேலான பரலோகத்துக்குரிய மகிமை பெற்று வாழ நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாய் நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி செபியுங்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு நிமிடம் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எதை செய்தாலும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக எதை செய்தாலும் இந்த உலகத்துல முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு வலிமையோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர்களோடு பேசின எல்லா வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்காரரை மறைத்து வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடு நாங்கள் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, கர்த்தருக்கும் அதே போல குடும்பத்தில் கணவனாருக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கீழ்ப்படிதலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமல் அவர்களை நல்வழியாய் நடத்தக்கூடிய கிருபையை தாரும். செய்திகளை கொண்டு வந்து ஆண்டவர்கள் பகிர்ந்து கொடுத்த ஆசர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கேட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல பார்க்கிற கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா ஒவ்வொருடைய கரம் இருப்பதாக. எல்லாவற்றிலையும் மேலானவைகளை தேட, இயேசுவுக்குரியவைகளை தேடி பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்று வாழ உதவி செய்வீராக. கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமா ஆசீர்வதிங்க. சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்னும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். எதையிலையும் நாங்கள் உற்சாகத்தோடு நம்முடைய காரியங்களில் ஈடுபட இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, எல்லா ஜெபத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.